வணக்கம் உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கு 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைய தினம் மிக மிக பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு சில விடயங்கள் தொடர்பாக உங்களோடு பேசப்போகின்றோம். முதலாவது விடயமாக நாங்கள் பார்க்க இருப்பது, இன்றைய தினம் முற்றுமுழுதாக இந்த தேரர்கள் தொடர்பான ஒரு இரண்டு விடயங்கள் தான் பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பௌத்த தேர்களையும் பௌத்த மத ஸ்தலங்களையும் இல்லாது அப்புறப்படுத்துகின்ற முயற்சிகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் போலீசாரும் அங்கு இருக்கின்ற தமிழ் பேசும் நீதிபதிகளும் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலை உங்கள் பலருக்கு தெரியும். இந்த கசப்ப தேரர் திருகோணமலை புத்த சிலை விவகாரத்திலே சிறை சென்று வந்திருக்கின்ற கசப்ப தேரர் தெரிவித்திருக்கிறார். அவை தொடர்பாக என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையில் அண்மையிலே உங்கள் பலருக்கு தெரியும், தாய்லாந்திலிருந்து வருகை தந்து இலங்கையிலே கைது செய்யப்பட்ட 22 பௌத்த பிக்குகள். இப்பொழுது இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், இவர்களை வழிநடத்தினார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பௌத்த பிக்கு இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட பௌத்த பிக்குடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 40 பிக்குகள் இதே போன்று போதைப்பொருள் கடத்தலிலே ஈடுபட இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. இவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், காணொலிக்குள் செல்வோம். யாராவது முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான விடயத்துக்குள் வருவோம். இந்த உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், கடந்த 28ஆம் தேதி, கடந்த மாதம் 28ஆம் தேதி நாவக்குழி பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு பௌத்த வணக்கஸ்தலத்திலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு சிறுமி மீதான பாலியல் வன்புணர்வு, பாலியல் சேட்டை செய்தார் என்பது தொடர்பாக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு அந்த 13 வயது நிரம்பிய சிறுமியின் பெற்றோரால் அளிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த பௌத்த வணக்கஸ்தலத்தில் இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பௌத்த பிக்கு, இளநிலை பௌத்த பிக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட அந்த பௌத்த பிக்கு நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்ட வேளையில் அவருக்கு எதிராக பல்வேறுபட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்ததை நாங்கள் எல்லோரும் அறிவோம். அவர் அந்த நாவக்குழி வணக்கஸ்தலத்திலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்பதாகவும் நீதிமன்றத்தின் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இவை தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்ட கசப்ப தேரர். இந்த கசப்ப தேரர் உங்கள் பலருக்கு தெரியும், இனவாதத்தை கையிலே எடுத்து இனவாதம் பேசக்கூடிய ஒருவர். அறகல போராட்டத்தின் போது தமிழில் தேசிய கீதம் பாடிய வேளையில் அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியவர் தான் இந்த கசப்ப தேரர். அதன் பிற்பாடு திருகோணமலையில் இடம்பெற்ற அந்த பௌத்த சிலை விவகாரத்தில் இவர் கைது செய்யப்பட்டு போலீசாரை தாக்கினார் என்கின்ற அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கின்ற கசப்ப தேரர் மேற்கொண்ட ஒரு கருத்து தொடர்பாக இப்பொழுது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருந்து பௌத்தர்களையும் பௌத்த மட ஸ்தலங்களையும் பௌத்த தேரர்களையும் அப்புறப்படுத்துகின்ற வேளையிலே அங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள், குறிப்பாக சுமந்திரன் மற்றும் சுமந்திரனோடு சேர்ந்து இயங்குகின்ற சயந்தன் என்று சொல்லப்படுகின்ற வழக்கறிஞர் போன்றவர்களும் அவர்களோடு இயங்குகிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தமிழ் நீதிபதிகளும், தமிழ் மக்கள் தங்களது இலக்காக கொண்டு இயங்கி வருகின்ற தமிழீழம் நோக்கிய கோட்பாட்டுக்காக இவ்வாறாக பௌத்தர்கள் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. எனவே இவர்கள் பௌத்தர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்துகின்ற வேளையிலே நீதிபதிகளும் அரசியல்வாதிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நாவக்குழி பௌத்த தேரர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது போன்று இவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இவை தொடர்பாக ஜனாதிபதி தலையிட்டு இதற்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சிறு வயது முதலே இந்த பௌத்த பிக்குகள் கல்வி கற்பதற்காக அவர்களது எந்தவித அனுமதிகளும் இல்லாது அவர்கள் அந்த வணக்க ஸ்தலங்களிலே கொண்டு வந்து விடப்படுகிறார்கள். சின்னஞ்சிறு வயதிலே அவர்கள் கொண்டு வந்து அங்கே விடப்படுகிறார்கள். அதன் பழகின்றவர்களுக்கு பல்வேறுபட்ட சமூக பொருளான செயற்பாடுகளிலே அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு அங்கமாகத்தான் நாவற்குழியில் இடம்பெற்ற இந்த செயற்பாடு பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அது தவிர இந்த கசப்பு தேரர் தெரிவித்திருக்கின்ற கருத்து, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எல்லோரும் ஏதோ இனத்துவசம் பிடித்தவர்கள் என்றும் சிங்களவர்கள் வெறுக்கிறார்கள் என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே அங்கே இடம்பெற்றது ஒரு நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதி தீர்ப்பு. இந்த நீதி தீர்ப்பை இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவமதிக்கின்ற வகையிலே இவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஒரு நீதிமன்ற தீர்ப்பை ஒரு
தேரர் ஒருவரால் அவமதிக்க முடியுமா என்பது போன்று இப்பொழுது பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அது மாத்திரம் அல்லாமல் அவர் தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால், இந்த பௌத்த மகா சங்கங்கள் எல்லாம் இவற்றுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், தகுந்த ஒரு தீர்ப்பை பௌத்த மகா சங்கங்கள் வழங்க வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே இப்படியே நிலைமை போகுமாக இருந்தால் அங்கிருக்கின்ற சகல வணக்க ஸ்தலங்களும் இல்லாது போய்விடும். அங்கே பௌத்தர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். பௌத்த வணக்க ஸ்தலங்கள் இல்லாது ஒழிக்கப்பட்டுவிடும். எனவே இவை தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாக அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே அந்த நாவற்குழியில் என்ன சம்பவம் இடம்பெற்றது என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு 13 வயது நிரம்பிய ஒரு சிறுமி அந்த நாவக்குழி பகுதியிலே வசித்து வந்திருக்கின்ற அந்த சிறுமி அந்த வணக்க ஸ்தலத்துக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால், ஃபில்டர் தண்ணீர் எடுப்பதற்காக அந்த வணக்க ஸ்தலத்துக்கு போயிருக்கிறார். வணக்க ஸ்தலத்துக்கு போன அந்த சிறுமியை இந்த பௌத்த தேரர் பாலியல் ரீதியாக அணுக முற்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பாகத்தான் சிறுமி தனது பெற்றோரிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார். இந்த முறைப்பாடு சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட வேளையில் தான் சாவகச்சேரி போலீசார் இவரை கைது செய்து நீதிமன்றத்திலே நிறுத்தியிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சிறுமி அங்கே தனக்கு இடம்பெற்ற கொடுமை தொடர்பாக விவரமாக அவர் விமர்சித்திருக்கிறார். அதன் பிற்பாடு இந்த பௌத்த தேரருக்கு நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்டு அவர் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கசப்பு தேரர் என்ன சொல்கிறார் என்றால், அப்படியான ஒரு செயற்பாடு அங்கே இடம்பெறவில்லை என்றும், அந்த 13 வயது நிரம்பிய அந்த சிறுமி ஆபாசமாக உடை அணிந்திருந்தார், இப்படியான ஆபாசமான உடைகளை அணிந்து வரக்கூடாது என்று அந்த தேரர் அந்த சிறுமியை தொட்டு சொல்லி இருக்கிறார் என்பது போன்றுதான் கசப்பு தேரர் கருத்தை தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்திலே சிறுமி சாட்சி சொல்லியிருக்கிறார், போலீசாரிடம் சிறுமி சாட்சி சொல்லியிருக்கிறார். தனது பெற்றோரிடம் சென்று சிறுமி தனக்கு எவ்வாறு இவர் தன்னோடு சேட்டை விட்டார் என்பதை தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற நிலைமையில் நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற வகையிலே கசப்பு தேரர் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறதா என்பதுதான் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே ஒரு சிறுமி ஒரு ஆபாசமான உடை, அதுவும் 13 வயது நிரம்பிய ஒரு சிறுமி ஆபாசமாக உடை அணிந்து வந்திருக்கிறார் என்பது சிறுவர்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகவும் இது பார்க்கப்படுகிறது. இவை தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இயங்கி வருகின்ற சிறுவர் அமைப்புகள், நன்னடத்தை பிரிவுகள் என்பனவெல்லாம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கசப்பு தேரர் இவ்வாறு தெரிவித்திருப்பது நீதிமன்ற அவமதிப்பாக பார்க்கப்படும் என்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. சரி, இது ஒரு புறம் இப்படி இடம்பெற்றிருக்கின்ற இந்த நிலையில் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் 22 பௌத்த தேரர்கள் போதைப் பொருளோடு கைப்பற்றப்பட்டிருந்தார்கள் விமான நிலையத்தில் வைத்து. அவர்களுக்கு உண்மையிலேயே அதற்குள் போதைப் பொருள் இருக்கிறது என்று தெரியாது என்பது போன்றுதான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களை அணுகிய ஒரு நபர், நான் உங்களுக்கு கடவுச்சீட்டை எடுத்து தருகிறேன், நீங்கள் தாய்லாந்துக்கு சென்று விட்டு வாருங்கள், வருகின்ற பொழுது அங்கே உங்களுக்கு ஒரு சில அன்பளிப்பு பொருட்கள் வழங்கப்படும், சிறுவர்களுக்குரிய விளையாட்டுப் பொருட்கள் வழங்கப்படும், அவற்றை எடுத்து வந்து இங்கே கொடுங்கள் என்பது போன்றுதான் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வேளையில் இவர்களுக்கு மூளையாக செயற்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் ஒரு மடா ஆலயத்தை நடத்தி வருகின்ற ஒரு தேரர் என்று தெரிவிக்கப்படுகிறது. அவர்தான் இவர்களை அனுப்பியிருக்கிறார் என்பது போன்று தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பௌத்த தேரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் இப்பொழுது வெளிவந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தாய்லாந்திலே இவர்கள் போன்று இன்னும் 40 தேரர்கள் அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. 40 தேர்களும் போதைப் பொருட்களோடு இங்கே மீண்டும் இலங்கைக்கு வர இருக்கிறார்கள் என்றும், இதனால் பல கோடிக்கணக்கான பெறுமதியான பணங்கள் இவரால் ஈட்டப்பட்டிருக்கிறது என்பது போன்றும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இந்த தாய்லாந்திலே இவர்களிடம் இந்த போதைப் பொருளை ஒப்படைத்த நபர், இந்த போதைப் பொருள் விநியோகத்தை மேற்கொள்கின்ற அந்த பெரும் மூளையாக இருப்பவர் இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. அவர்களிடம் இருந்தேதான் இந்த தகவல்கள் இலங்கை போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை போலீசாரிடமிருந்து தகவல் போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு விமான நிலையத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவற்றின் பின்னணியில் பலர் இருக்கிறார்கள் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இவ்வாறாக தங்களுக்கே உரிய ஒரு அந்தஸ்தை வைத்துக்கொண்டு இந்த போதைப்பொருள் கடத்தல்களிலே பௌத்த தேர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இது முதல் தடவை இடம்பெற்றிருக்கிறதா அல்லது இதற்கு முன்னரும் பல தடவைகள் இடம்பெற்றிருக்கிறதா என்பது இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது தவிர இந்த பௌத்த தேரர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்ற தொலைபேசிகளில் அவர்கள் பெண்களோடு வீடியோ கால் பேசியதற்குரிய பல்வேறுபட்ட ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கள் இருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அது தவிர பெண்களோடு இவர்கள் சாதாரண உடையில் உலாவித்திருந்த பல்வேறுபட்ட காணொளிகளும் இவர்களால் அங்கே காட்சிப்படுத்தப்பட்ட காணொளிகளாக இப்பொழுது
கிடைக்கப்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி இவற்றை வைத்துக்கொண்டு விசாரணைகள் மேற்கொண்டு மேலும் பலர் இவற்றின் பின்னணியில் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதே வேளையிலே இந்த போதைப் பொருட்கள் யாவும் வடபகுதிக்கு கொண்டு செல்வதற்காக முகவரியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கின்ற குறியீடுகள் வடபகுதிக்கு இவற்றை கொண்டு சென்று விநியோகிப்பதற்குரிய குறியீடுகளாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே வடபகுதியில் இவற்றை யாருக்கு இவர்கள் விற்பனை செய்கிறார்கள் என்பது தொடர்பாக இப்பொழுது பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. உண்மையில் பாருங்கள், தையட்டி பகுதியிலே பீகாரைக்காக பெரும் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே 13 வயது நிரம்பிய ஒரு சிறுமி நாவக்குழி பகுதியிலே ஒரு தேரரால் பாலியல் சேட்டை செய்யப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் கடத்தலிலே பௌத்த பிக்குகள் ஈடுபட்டு வருகிறார்கள். சமயத்தை போதித்து மக்களை நல்வழிப்படுத்தப்பட வேண்டிய இவர்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், இவர்கள் எல்லோரும் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டு இவர்கள் மனநிலைகள் ஆராயப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. சரி, இவை ஒருபுறம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உங்கள் பலருக்கு இப்பொழுது சமூக வலைத்தளம் ஊடாக ஒரு காணொளி ஒன்று பார்த்திருப்பீர்கள். இலங்கையைச் சேர்ந்த ஒரு மீனவர் இந்திய மீனவர்களால் பிடிக்கப்பட்டு இப்பொழுது இந்தியா கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அவரது கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையில் மிகுந்த தாக்குதலுக்கு உள்ளான நிலையிலே அவர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள், பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது சமூக வலைத்தளம் எங்கும் பரப்பப்பட்டு வருகின்றன. என்னவென்று சொன்னால், அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள்ளே மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்ற இந்திய மீனவர்களோடு இவர்கள் சண்டையிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அத்துமீறி வருகின்ற அந்த மீனவர்களோடு இவர்கள் சண்டையிடுகிறார்கள் என்கிற விவரமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த மீனவர்கள் 3 பேர் கடலுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த 3வரில் ஒருவர் தான் இப்பொழுது பிடிபட்டிருக்கிறார் என்றும், இவர் இப்பொழுது இந்தியா காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார், ஏன் இவர் கைது செய்யப்பட்டார் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. அவரது முகப்பகுதியிலே பல்வேறுபட்ட தாக்குதல்கள் மேற்கொண்டதற்கான அடையாளங்களும் இரத்த காயங்களும் இருக்கின்றன. வயர் போன்ற ஒன்றினால் அவரது கால்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு மீன்பிடி மீனவனை இவ்வாறு இவர்கள் சட்டத்தை கையில் எடுத்து கைது செய்திருப்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? இவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் வந்தே இவரை கைது செய்திருக்கிறார்கள் என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே வேளையில் இந்தியா மீனவர்கள் ஒரு சிலர் அவரை தாக்குகின்ற காணொளிகளும் சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்பட்டு வருகின்றன. தாக்குதல், ஒருவரை கைது செய்திருக்கிறீர்கள் என்றால் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், தாக்குகின்ற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தார்கள் என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் வலுப்பெற்று வருகின்றன. அது தவிர இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி ஒருவரை கைது செய்து நீங்கள் கொண்டு சென்றிருப்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே வேளையிலே இன்னொரு பக்கத்தால் இவர்கள்தான் பல்வேறுபட்ட இந்திய மீனவர்களை தாக்கினார்கள் என்பது போன்று அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற காணொளிகளில் அவர்கள் கதைக்கின்ற உரையாடல்களை வைத்து பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. எனவே இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு பிணக்கு காரணமாகவே இவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது அங்கே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாரா? இப்பொழுது அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக அவர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே இவை தொடர்பாக இனி என்னென்ன விடயங்கள் வரப்போகின்றன என்பனவற்றை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக் கொள்ளலாம். இதே வேளையில் கனடாவிலே உங்கள் பலருக்கு தெரியும், அண்மையிலே போலீசாரின் அசமந்த போக்கால் ஒரு இளைஞன் ஒருவன் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இலங்கையைச் சேர்ந்த யாழ்ப்பாணம் பருத்துத்துறையைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்தார் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு உயிரிழந்த இந்த இளைஞன் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. போலீசாரின் அசமந்த போக்கு காரணமாகவே அவர் உயிரிழந்தார் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் கனடாவிலே இயங்குகின்ற தமிழ் அமைப்புகள் பல மீது இப்பொழுது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. கனடாவிலே இயங்கி வருகின்ற தமிழ் அமைப்புகள் எதற்கு இந்த இளைஞனின் உயிரிழப்புக்காக குரல் கொடுக்கவில்லை என்பது போன்று இப்பொழுது சமூக வலைத்தள பதிவுகள் பதியப்பட்டு வருகின்றன. எனவே இவை தொடர்பாக கனடாவிலே இயங்கி வருகிற தமிழ் அமைப்புகள் கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்பதாகவே இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. நல்லது உறவுகளை, இவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அறிய நானும் ஆவலாக இருக்கிறேன். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.